இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு ஃபுல் கம்ப்ளீட் ஒரு பிரைடல் வந்து எப்படி நம்ம கவர் பண்ண போறோம்ன்றதான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்றதுக்கு மெஹந்தி பை ஜான் வந்திருக்காங்க. அவங்கதான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து அக்காவுக்கு போயிட்டு எப்படி மெஹந்தி போடுறோம், அவங்களுக்காக மெஹந்தி வைக்கணும் இல்ல, நான் வீடியோக்காக எடுத்து அவங்களுக்கு மெஹந்தி போட்டு நான் உங்க எல்லாருக்கும் அப்லோட் பண்றேன். எல்லாருக்கும் அப்லோட் பண்றேன். அண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம்ல போய் 2 பேரோட பேஜையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய அன்ஃபாலோ போயிட்டு இருக்கு, அதெல்லாம் நடக்கக்கூடாது. ஓகே, அங்க போய் லொகேஷன்ல போயிட்டு மீட் பண்ணலாம். பாய். இப்படிக்காதான் போகணும். ஓகே, இப்போ நம்ம வந்து அக்காவோட வீட்டுக்கு வந்துட்டோம். என்னன்னா அக்கா நம்மள ஒரு 2 hours வந்து வெயிட் பண்ண வச்சிட்டா. ராதகி சாவி இருந்தா இங்க வர சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. சாவி வந்து ஒண்ணு மாமா அப்பா பாதி போயிட்டு பாதி இதுல. ஓகே, ஃபர்ஸ்ட் அவங்க சேர்ல உட்கார வச்சுக்கணும். ஆனா எங்ககிட்ட இங்க சேர் இல்ல, அதனால நாங்க வந்து கீழே உட்காந்துட்டோம். அவங்க சேர்ல இப்படி உட்காரும் போது நம்ம வந்து அவங்களுக்கு லெஃப்ட் சைடு, இது லெஃப்ட் ஹேண்டா, ஆமா லெஃப்ட் ஹேண்டுக்கு இந்த பக்கம் வந்து உட்காந்துட்டு மெஷர் பண்ணும்போது மட்டும் இப்படி வச்சு 2 கையும் வச்சு மெஷர் பண்ணிக்கணும். இப்ப 2 கை தூக்க, ஸ்ட்ரைட்டா தூக்கு வச்சுக்கோ, சரியா? மெஷர் பண்ணும்போது இந்த மாதிரி வச்சுதான் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணணும். எங்க இருந்து மெஷர் பண்ணணும்னா இதுதான் மிட்லைன், சரியா? இதுல இருந்து இப்படி உனக்கு ஒன்னாண்டி சொல்றேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்ல. ஓகே ஓகே, இப்படி இப்படி இங்க இருந்து இப்படி இதுதான் மிட்லைன். இந்த தம் ஃபிங்கர் வந்து நம்ம வந்து இதுவா எடுத்துக்க கூடாது. சோ இது 2 ஃபிங்கர், இது 2 ஃபிங்கர், 2ஆ டிவைட் பண்ணி தான் இங்க இருந்து நம்ம மிட்லைன் பிரிக்கணும். அதே மாதிரி சென்டர் பீஸுக்கு வந்து இப்படி இந்த கையிலயும் இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, சோ இந்த கையிலயும் இப்படி மிட்லைன் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த போர்ஷன் வந்து எப்படி எடுக்கணும்னா, இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரல்ல இருந்து இப்படி சென்டரா எடுக்கணும். இதுதான் வந்து சென்டர். இப்ப பார்க்கும்போது ஒரு பிளஸ் மாதிரி இருக்கா, உனக்கே தெரியுதா, உங்களுக்கே தெரியுதா? ஒரு பிளஸ் மாதிரி இருக்கா? இப்போ அதே மாதிரி இப்ப வந்து மிட்லைன் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டேன், தெரியுதா? சோ இப்படி 2 சைடும் பார்க்கும்போது ஈவனா இருக்கணும். அதே மாதிரி இங்க பார்க்கும்போது அந்த பிளஸ் சிம்பிள் வந்து கரெக்டா இருக்கணும். ஸ்டார்ட் அப் டிசைன் நான் சொன்ன மாதிரி அபோவ் எல்போ அப்படின்னு சொன்னா மட்டும் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து முடிக்கணும். இங்க என்ன வரும்னா மேக்சிமம் வந்து அம்ப்ரெல்லா டிசைன் இல்லாட்டி ஒரு ஃப்ளோரல் டிசைன் அந்த மாதிரி தான் வருமே தவிர வேற எதுவும் மேல வந்து அவ்வளோ நம்ம கொடுக்க மாட்டோம், சரியா? அடுத்தது ஸ்டார்ட் அப் டிசைன் போடுறது ஜென்ரலா யூஸ்வலா எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்னா இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க இங்க இருந்து போடும்போது அபோவ் எல்போ போயிடும். அந்த மாதிரி போகாம இருக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச் கேப்போ இல்ல ஒரு 3 விரல் 4 விரல் கேப்போ இந்த மாதிரி சொன்னாங்கல்ல, இப்படி வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, சோ இதுதான் வந்து அளவு. இந்த 3 இன்ச் கேப் வந்து இதோட முடியுதா, அப்ப இங்க இருந்துதான் ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து நீங்க அதுலயுமே நீங்க வந்து என்ன போடுறீங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்கு. ஒரு பீகாக்கு இல்ல போடுறீங்க, இல்ல எலிஃபென்ட் போடுறீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய லென்த் வந்து ஓகே. அப்படி இல்ல மினிமலா இப்போ நம்ம ஒரு ஃப்ளோரல் டிசைன் போறோம், லோட்டஸ் ஸ்டார்ட் அப் போறோம், இல்ல ஒரு அந்த ஃபிளவர்லயே வேற ஏதாவது போறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி கூட நம்ம ஃபிளவர் வரைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொண்டு வரலாம். ஸோ இப்போ நான் இங்க வந்து ஒரு 2 பீகாக் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா கொஞ்சம் ஜியோமெட்ரிக்கலா இப்படியே ரிங் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இப்படி ரிங் மாடல்ல கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லாட்டி போர்ஷன் பிரிக்கும் போது இப்படி ஒரு கர்வ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அதே மாதிரி இந்த சைடு ஒரு கர்வ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அண்ட் மறுபடியும் இங்க ஒரு ரிங் கொடுக்கணும். இப்போ என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இதே மாதிரி இந்த சைடு கொடுத்துருவாங்க. லைக் இது இப்ப கொடுத்த மாதிரி இந்த சைடு கொடுக்காங்க. அப்படி கொடுக்காம இப்ப நம்ம வந்து இந்த மிட்லைன்ல இருந்து இப்படி வந்து கொடுக்கணும். இப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈவனா இருக்க மாதிரி இருக்கும். ஏன் தெரியுதா? இப்படி வச்சு இப்படி இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, சோ அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரி அந்த ரிங் வந்து ஜாயின் பண்ற மாதிரி இப்படி. அண்ட் அதுக்கப்புறம் இங்க ஏதாவது நீங்க பெல்ட் டிசைனோ இல்ல ஒரு கிரிட்டோ இல்ல நெகட்டிவ் ஃபில்லிங்ஸோ கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இங்க வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணும்போது இவ்வளவு திக்கா வந்து போடக்கூடாது. நான் இப்போ வீடியோல விசிபிளா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேனே தவிர கையில போடும்போது இதோ இருக்கு இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த அளவுக்கு தின்லாம் தான் போட்டாதான் நமக்கு போட போற டிசைன்ல இது வந்து தெரியாது. ஆனா இந்த மாதிரிலாம் போட்டீங்கன்னா வேற ஏதாவது டிசைன் தப்பாயிடுச்சு இல்ல லென்த் அதிகமாயிடுச்சு அப்படின்ற போது அழிக்கும் போது நமக்கு வந்து அந்த ஸ்டெயின் வந்து தெரியும்.
ஸோ அதனால இந்த டார்க் வந்து போடக்கூடாது. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் ஹேண்ட் டிசைன் போடுறது நீங்க போட்டுருவீங்க. பேக் ஹேண்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்ணி போடணும் அப்படின்றத வந்து இப்ப நான் சொல்லிட்டேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சைட்லயும் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். கை கொஞ்சம் டாப் ஆங்கிள் வைங்க. இப்போ இந்த கை இவங்களோட ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து எவ்வளவு தூரம் விசிபிளா இருக்கோ அவ்வளவு தூரம் வந்து நம்ம இப்படி ஒரு லைன் வந்து போடுறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு தூரம் தான் போடுவாங்க, அமௌண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஏன்னா இந்த சதை வந்து தெரியும் போது ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனால அந்த கை அவங்களுக்கு எவ்வளவு தூரம் தெரியுதோ அவ்வளவு தூரம் இருக்கணும். இதோ இவ்வளவு தூரம் இருக்கணும். இது ஓகே, நம்ம நார்மலா பேசலாம் இனிமேட்டு. ஓகே, இப்போ எங்க அக்கா கையை நாஸ்தி பண்ணிட்டு இருக்கேன் நானு. உனக்கு கிளாஸ் தானே. ஓகே ஓகே. மெயினா வந்து ஜனனி அவர்களும் வந்து பேக் ஹேண்ட் வந்து எப்படி அக்யூரேட்டா கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து இப்ப நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இப்ப பாத்தீங்கன்னா தெரியுதா கோணலா இருக்கும். இந்த லைன் வந்து கோணலா இருக்கும். ஏன் அப்படி இருக்குன்னா நம்மளோட கையே பாத்தீங்கன்னா பொசிஷனே ஒரு மாதிரி கிறிஸ் கிராஸா தான் இருக்கும். எப்படின்னா இப்படி வைக்கும் போது ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி இருக்கும், இப்படி திருப்பும் போது கொஞ்சம் கிராஸா இருக்கும், இப்படி வைக்கும் போது இந்த லைன் கிராஸா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஹேண்ட்ஸோட இது பொறுத்து இருக்கு. எவ்வளோ அது என்ன சொல்லுவாங்க, அவங்களோட இதை பொறுத்துதான். அதுதான் எதை பொறுத்து. ஓகே, அந்த ஹேண்ட்ஸோட ஷேப்பே அப்படிதான் போது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ கோணலா தான் இருக்கும். அண்ட் இதுலயும் நம்ம வந்து பேக் ஹேண்ட் வந்து எப்படி பண்ணணும்னா ஓகே இப்படிதான் வந்து பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்கள ஃப்ரண்ட் ஹேண்ட் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சுட்டு, இல்ல ஆர்எல்ஸ் உங்களுக்கு நிக்க வச்சாதான் கரெக்டா இருக்கு அப்படின்னா நிக்க வச்சுட்டு இந்த கை இருக்கு இல்லையா அந்த பாம் வந்து ஃப்ரீயா விடணும். ஃப்ரீயா இப்படி இந்த மாதிரி விடணும். இப்படி இப்படி கொஞ்சம் மடக்க, கொஞ்சம் இப்படி உள்ள தலை இப்படி இப்படி எல்லாம் வந்து வைக்க கூடாது. ஓகே, ஸோ இப்ப லூஸ் விட இப்படிதான் வந்து ஃப்ரீயா தான் இருக்கணுமே தவிர ரொம்ப டைட்டா இருக்கக்கூடாது. அண்ட் நான் முன்னாடி விரல்ல சொன்ன பாத்தீங்களா மிட்லைன் வந்து இந்த 2 விரலுக்கும் சொல்லியிருந்தேன். ஆனா இங்க மட்டும் 5 விரலையும் எடுத்துக்கணும். ஏன் சொல்றேன்னா இப்ப நம்மளுக்கு இப்படி எல்லாம் வைக்கும் போது இந்த லைன் வந்து கிராஸா இங்க வந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இந்த மிட் ஃபிங்கர் வரைக்கும் இவ்வளவு தூரம் இருந்தாதான் நமக்கு பார்க்க நல்லா இருக்கும். அதனால இங்க இருந்துதான் நம்ம எடுக்கணும் மிட் லைன். ஓகே, ஸோ இந்த மிட் அந்த வெயின் நரம்புல இருந்து எடுத்துட்டு வந்து கீழே வந்து கீழேயும் பாத்தீங்கன்னா கிராஸாவோ இல்ல இந்த கிராஸாவோ போடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ஈவனா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அண்ட் கொஞ்சம் கலரா தெரிஞ்சு இதுல கலர்லாம் ஒன்றும் கிடையாது. பேன் அதுக்கு இல்ல தெரியுது. திவ்யா என்னப்பா அவ்வளோ வெள்ளையா வருது. பின்னாடி பக்கம் தெரியல, எனக்கு முன்னாடி மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்றேன். அண்ட் ஆல்சோ இப்படி போட்டு ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் அப் ரிங் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அங்க இருந்து இங்க ரிங் கனெக்ஷன் வந்து கொடுக்க போறோம். இங்கேயும் அதே மாதிரி ரிங் கனெக்ஷன் வந்து கொடுக்க போறோம். அண்ட் அதே மாதிரி நமக்கு வேணும்ன்ற மாதிரி இந்த மாதிரி அண்ட் உங்களுக்கு அதுதான் என்ன டிசைன் வந்து நீங்க பாக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க மெஷர்மெண்ட் வந்து பிரிச்சு கட் பண்ணி நீங்க வந்து ஒர்க் பண்ண போறீங்க. பொசிஷன் எப்படி உட்காரணும் அப்படின்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இப்போ இந்த பக்கம் திரும்பி இப்படி திருப்பு, நல்லா கை திருப்பு. ஓகே, இப்படிதான் வச்சுக்கணும். உனக்கு ஓகே தானே, உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா? ஃப்ரீயா விட்டுரு. தெரியுதாடி, எடுத்து ஆன் பண்ணிட்டியா? ஓகே, இப்போ இந்த பொசிஷன் தான் வந்து கரெக்ட். நீ திரும்பி நார்மலா உட்காரு, நல்லா இப்படி உட்காந்துக்கோ. இப்படி உட்காரும் போது இந்த கை வந்து இந்த ரிங்ல இருந்து இந்த ரிங் வந்து நீங்க இந்த அபோவ் எல்போ வந்து இங்க ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க புடிச்சிட்டு நீங்க இங்க வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் இப்படி இருக்குன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு லைக் எப்படி சொல்றது, இந்த கை இப்படி வந்தா கரெக்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து பண்ணக்கூடாது. அந்த லைன் என்ன போட்டிருக்கோமோ அதுதான் வந்து மிட் லைனா கணக்கு பண்ணி அதுல இருந்துதான் வந்து நமக்கு 2 சைடும் வந்து டிசைன் வந்து போகணுமே தவிர இந்த கிராஸ்ல இருந்து போகக்கூடாது. லைக் நான் எப்படி சொல்றேன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடக்கூடாது. ஸோ இது எது ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம கொடுத்துருக்கோமோ இதைதான் திக் லைனோ தின் லைனோ இதை ஒண்ணு பண்ணிட்டு இதுக்கு மேல வெயின்ஸ் போடுறதா இருக்கட்டும் இல்ல வந்து ஸ்பைரல் போடுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து இதுதான் வந்து மிட் லைனா வச்சு போடணும். ஸோ இப்படி போடும்போதுதான் பாத்தீங்கன்னா நீங்க கை எப்படி திருப்பினாலும் ஹேண்ட்ஸ் வந்து டிசைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாம் கிட்ட வரும்போது மட்டும் டிசைன் முடிச்சிட்டீங்க. இப்ப பாம் கிட்ட வர போறீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம்
இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது டிசைன் முடிச்சிட்டீங்க. இப்ப பாம் கிட்ட வர போறீங்க அப்படின்னா இவங்களோட கையை லைட்டா இப்படி லிஃப்ட் பண்ணி இப்படி வந்து கை வந்து இந்த மாதிரி கிராஸா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா எனக்கு இந்த மாதிரி இல்ல இப்படி இப்படி வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும். லைக் இப்படி ஒரு கம்பி மாதிரி இருக்கணும், ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சோ இதுக்கப்புறம் நம்ம வந்து போர்ஷன் பிரிச்சு எப்படி போடுறோம் அப்படின்னா ஓகே. இப்போ நம்ம இதுல ஒரு 2 டிசைன் பார்க்கலாம். எப்படி ஒரு லோட்டஸ் கிரிட் போடுறீங்க அப்படின்னா தலைவலிக்குதா? சரி கூட நான் பண்றேன், நான் எடுத்துக்கிறேன் உட்கார். ஓகே. இப்ப வந்து கையை நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. நான் சைட்ல ஒரு டிசைன்ஸ் கொடுக்குறேன். அந்த டிசைன்ஸ் மாதிரி போடுறதுக்கு நம்ம மெஷர்மெண்ட் வந்து இந்த மாதிரி எடுத்தாதான் கரெக்டா இருக்கும். லைக் ஃபுல்லா எடுக்காம பாதி லைக் ஃபிங்கர்ஸ்ல வந்து இவ்வளவு தூரம் எடுத்துட்டு ரிஸ்ட்ல இருந்து நீங்க எடுத்து அந்த போர்ஷன் பண்ணும்போது இதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபில்லிங்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி நான் சொன்ன செக்ஸ் இருக்குல்ல, செக்ஸ் வந்து இதுல இருந்து இப்படி நம்ம பிரிச்சு போடுறதா இருக்கட்டும், இப்படி போடுறதா இருக்கட்டும், இது வந்து இந்த மாதிரி போடும்போது பார்க்க இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா தெரியும். இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறேன். சோ இந்த மாதிரி செக்ஸ் போடுறதுக்கு இந்த ரிஸ்ட் லென்த்தும் இந்த ஃபிங்கர்ல ரிங் போடுவோம் இல்லையா, இந்த லென்த்ல இருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் நீட் அண்ட் ப்ரெசென்ட்டா இருக்கும். அண்ட் இந்த டிசைன் இல்லாம இப்படி கொஞ்சம் இந்த டிசைன் பேர் எனக்கு தெரியல, சோ நீங்க யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இப்படி கோபுரம் வி ஷேப் இந்த மாதிரி மேல டாப் ஆங்கிள் வச்சிட, இப்படி டாப் ஆங்கிள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இதுலயே வந்து இன்னொரு லேயர் வந்து கிடைக்கும். லைக் இந்த தம் ஃபிங்கரையும் நம்ம இன்னொரு லேயரா கன்வெர்ட் பண்ணி இப்படி வந்து இதுலயுமே வந்து மெஷர்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து மிஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்க ஒரே டைம்ல வீடியோ பார்த்துட்டு ஒரே டைம் போடுறீங்க, அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி வரல, இவங்க சொல்லி கொடுத்த மாதிரி வரலன்னா அது வராது. பிகாஸ் நீங்க ப்ராக்டிஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க வந்து இது மாதிரி சிரிச்சானா என்னை வந்து கேவலமா நினைப்பாங்க, இதெல்லாம் பண்ணாத. ஸோ இதுக்கு மேல வந்து நம்ம போட்ட அந்த ரிங் டிசைனா இருக்கட்டும், ஃபில்லிங்ஸா இருக்கட்டும், இதுக்கு மேல தொப்பி போடுறதா இருக்கட்டும், நம்ம வந்து மேல வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம டிசைன் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேக் ஹேண்ட் உனக்கு புரிஞ்சுதா? நிஜமா புரிஞ்சுதா? போட்டுருவே அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன், அந்த மேட்ரிமோனிலாம் ஒருத்தருக்கு பிடிக்காது, நீ அதனால் இந்த பொண்ணை கேட்டு பாரு என்ன சொல்கிறான்ட்டு. இல்லைன்னா வேற பாருங்கனாலும் பார்க்கலாம். அது ஒன்றும் அது ஒட்டி சொல்லுவான்னு நினைச்சேன். கரெக்டா